நான் நம்பின எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே என்று நொந்து கொண்டிருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ராஜாவை அபிஷேகம் பண்ண வந்த சாமுவேல், இன்னும் ஒரு பிள்ளை உங்களுக்கு உண்டா என்று கேட்ட பொழுதே தகப்பனுக்கு ஞாபகம் வந்து, ஆமாம், காடுகளில் தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். தாவீது தகப்பனாலும் தாயாலும் சகோதரர்களாலும் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் அவர் நம்பின கர்த்தர் அவரை கைவிடாமல் அவரை உயரே தூக்கி ராஜாவாய் உட்கார வைத்தார். ஆமாங்க, நீங்க நம்பின தகப்பன், தாய், உறவுகள், நண்பர்கள், கணவன் கூட கைவிட்டிருக்கலாங்க. ஆனா நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற கர்த்தர் ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டார். எல்லார் கண்களுக்கு முன்பாக நிச்சயமாய் உங்களை மேன்மையாய் வைப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. யார் கைவிட்டாலும் என்னை கைவிடாத நல்ல தேவனை தொடர்ந்து உம்மை நம்ப எனக்கு கிருபை தாரும். இயேசு மூல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.